வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சேரல. வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். விஜயாக்கு இந்த மாதிரி ஸ்ருதி வந்து டைவர்ஸ் கொடுக்க தான் போயிருக்கா. போன வழியில முத்து மீனாவும் பிடிச்சி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜயாக்கு தெரிய வருது. சரின்னு சொல்லி நம்ம ரவி கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ரவி கிட்ட பேசுறாங்க. ரவி, நீ எதுக்கிட்ட தேவலாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்க? இங்க பாரு, முத்து வந்து 2 கார் ஓனா வச்சுட்டு இருக்கான். அதை வச்சு அவன் காரை ஓட்டிட்டு இருக்கான். அதே மாதிரி மனோஜ் பத்தியா, அவனும் ஒரு ஷோரூம் வச்சுட்டான். அவனும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா நீ மட்டும் வேலைக்கு போற? நீ ஒருத்தன் தானே இந்த வீட்டில் வேலைக்கு போற. நீ ஏதாச்சும் ஹோட்டல் வச்சு நீயே பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கறாங்க. அப்போ ரவி கேட்கறாங்க, அது எப்படிமா பண்ண முடியும்? என்கிட்ட காசே இல்லையே. அப்பாவோட காசு தான் உங்களோட பையன் அந்த மனோஜ் எடுத்துட்டு போயிட்டான். நான் எப்படிமா ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ரவி கேட்கறாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, என்னடா நீயும் முத்து மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ரவி சொல்றாங்க, ஆமாமா உண்மையை தானே சொல்ல முடியும், வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரவி சொல்லிட்டு இருக்காரு. சரி, அப்போ விஜய் சொல்றாங்க, ஏன்டா அவங்க அப்பா அம்மா தான் உனக்கு பிளாங்க் செக்கை திறந்து கொடுத்தாங்களே, நீ வாங்கியிருக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. அப்ப ரவி சொல்றாங்க, இல்லம்மா நான் எப்படிமா வாங்குவேன்? என்னோட மரியாதை நானே இழக்கிற மாதிரி ஆயிடுமா நான் வாங்கினா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நீ எப்பதான் பிசினஸ் வைக்கிற மாதிரி ஐடியா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கறாங்க. அப்போ ரவி சொல்றாங்க, ஆமா இப்ப நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து மனோஜ் கேட்டுட்டு இருக்காரு. என்னம்மா என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன சண்டை 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாரு, நீ ஷோரூம் வச்சுட்ட, முத்து 2 கார் வச்சு ஓடிட்டு இருக்கான். இவன் மட்டும் தான் வேலைக்கு போறான். அதான் அவங்க அப்பா அம்மா கிட்ட காசை வாங்கி பிசினஸ் பண்ண சொன்னா இவன் வாங்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன நீயே கேளு என்ன அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. அப்போ மனோஜ்னு கேட்கறாரு, டேய் அம்மா சொல்றது கரெக்டு தான்டா, நீ காசு வாங்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கறாங்க. அப்போ ரவி சொல்றாங்க, டேய் ஒன்ன மாதிரிலாம் வாங்கிட்டு இருக்க முடியாதுனால அப்படின்னு சொல்லி கோவமா கிளம்புறாங்க. அப்போ முத்தும் பாக்குறாரு, ரவி நீ சொன்னது கரெக்டா, மற்றவங்க மாதிரி காசை வாங்கிட்டு மரியாதை போனாலும் என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, காசு வந்த உடனே எடுத்து வாங்கிப்பாங்க. அவங்கள மேல நம்ம இருக்க வேணாம்டா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. அப்போ ரவி ஆமாடான்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. போன உடனே ரோஹினி கேட்டுட்டு இருக்காங்க, என்ன அடுத்து இப்ப நம்ம கிட்ட தான் வர போறாங்க அப்படின்னு சொல்லி ரோஹினி நினைச்சிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரியே விஜயா ரோஹினி கிட்டே வராங்க. வந்த உடனே நடந்த விஷயத்த வாண்டடா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரோஹினி கிட்ட. இந்த மாதிரி பாருமா, அவன் காசு கொடுத்து வாங்க மாட்டேங்கிறான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, ஆமாண்டி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ விஜய் சொல்றாங்க, அப்பா பணமும் இப்போ மனோஜ் தான் வரப்போகுது. வந்த உடனே அவனும் ஒரு 2-3 கடை வைக்க போறான் இல்லடா மனோஜ் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, ஆமாம்மா என்ன 2-3 10 கடையை வச்சிருவோமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்றாங்க. அப்ப ரோஹினி நினைக்கிறாங்க, பாத்தியா சொன்ன மாதிரியே இப்ப என்கிட்டே வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி ரோஹினி நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் போனா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணியே ஆகணும், இனிமேட்டு இந்த காசு கிடைக்காது அப்படி இப்படி மாமா வச்சு சொல்ல வைக்கணும். ஆனா அவர் வேற எப்படி வருவாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இதற்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.